வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் சுடிதார் எதா இருந்தாலுமே ஆம்ஹோல் பக்கம் வந்து நிறைய சுருக்கம் வரும், இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், துணி வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஆம்ஹோல் கிட்ட வந்து நமக்கு வந்து வரும். ஸோ அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், கரெக்டாக எப்படி ஒரு ஆம்ஹோல் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். வணக்கம். எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ப்ளவுஸ்க்கு சொல்கிறேன், ரெண்டுமே சேம் மெத்தட் தான் உங்களுக்கு. ஸோ ப்ளவுஸ்க்கான ஹைட் வந்து 12.5 இன்ச் கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து ஷோல்டர் வந்து 14 இன்ச். ஸோ நான் வந்து 5.5 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச் வச்சுருக்கோம். சின்ன ஷோல்டர் நம்மளோட விருப்பம் தான். 2.5 இன்ச் நார்மல் ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுக்கும்போது 3 இன்ச் நம்ம வந்து வைப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆம்ஹோல் வந்து பார்க்க போகிறோம். ஆம்ஹோல் எப்படி வரையணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நம்மளோட கை அளவை வச்சு நம்ம இந்த ஆம் ரவுண்ட் வந்து வரைய போகிறோம். இதுக்கு வந்து 2 மெஷர்மெண்ட் உங்களுக்கு தேவை. ஒன்று வந்து ஆம் ரவுண்டு, இன்னொன்று ஆம்ஹோல். நம்ம ஆம் ரவுண்ட் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஜஸ்ட் செக் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ என்னோட ஆம் ரவுண்ட்னா என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, நம்ம கையிலே வந்து கனமான சதை, அதாவது எலும்பு போன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 இன்ச்சு கிட்ட எல்லாருக்கும் அந்த இடத்துல இருக்கும். நம்மளோட கை அந்த இடத்துல நம்ம கை வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல தான் கனமான சதை இருக்கும். ஸோ இந்த இடத்துல டேப்பை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து 12.5 இன்ச், அது 12 இன்ச். இதுதான் நம்மளோட ஆம் ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஆம் ஹோல் வந்து எனக்கு வந்து 14 இருக்குது. ஸோ இந்த 12 வச்சு இந்த 14 நமக்கு வருதாங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ 12 டிவைடட் 2 நமக்கு 6 வரும். இப்போ 6 இன்ச் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் இங்கே பண்ணுறோம். இந்த லைனில் தான் நம்மளோட மார்பு சுற்றளவோட அளவை வந்து மார்க் பண்ணணும். இப்போ 32 அப்படிங்கும்போது அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8 வரும். 8 + 1 ஈஸ் அலவன்ஸ் கொடுப்போம்ல, 8 + 1 வந்து 9. நிறைய பேர் வந்து 1 கொடுப்பாங்க, சிலர் 1/2 இன்ச் கொடுப்பாங்க, அது அவங்களோட விருப்பம். ஸோ 8 + 1 அப்படிங்கும்போது 9. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேக் பார்ட். ஏன்னா பேக் பார்ட்டோட ஆம்ஹோலும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆம்ஹோலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் ஆம்ஹோலில் வந்து எந்த இஷ்யூ வராது, ஆனால் பேக் ஆம்ஹோலில் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சுருக்கம் வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து செஸ்ட் ஏரியா இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த வளைவு வந்து கரெக்டாக பொருந்திடும். ஆனால் பேக் ஆம்ஹோல் பொறுத்தளவு நமக்கு அப்படி இருக்காது. அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா துணி வந்து நம்ம கை பக்கத்தில் வந்து சுருங்கி அந்த ஆம்ஹோல் பக்கத்தில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடில், அதாவது நீங்கள் செஸ்ட்டு மார்க் பண்ணியிருப்பீங்கள்ல, இந்த இடத்துல இருந்து நம்ம உள் பக்கமாக அவங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டியது வரும். இப்போது நீங்கள் ஸ்மால் சைஸ் பர்சன் அப்படின்னா, ஸ்மால் சைஸ் பர்சன்னா 1 இன்ச் உள் பக்கமாக வைங்க. மீடியம் சைஸ் அப்படின்னா 3/4 இன்ச் வைக்கணும். அதே லார்ஜ் சைஸ் அப்படிங்கும்போது 1/2 இன்ச் வைக்கணும். இப்போ வந்து ஸ்மால் சைஸ், ஸோ இவங்க வந்து ஸ்மால் சைஸ் பர்சன்ங்கிறதுனால இப்போ 1 இன்ச் நான் வந்து உள் பக்கமாக வச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட லைன், அந்த வளைவு வந்து இந்த 1 இன்ச்சை டச் ஆன மாதிரி நிற்கணும். இங்கே வர நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணி அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம இந்த 1 இன்ச்சோட கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ரவுண்ட் வரையும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா துணி வந்து நமக்கு போயிடும். ஸோ அந்த இடத்துல சுருக்கம் வந்து ஆம்ஹோலில் வந்து வராது. அதுக்காக தான் இது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஆம்ஹோல் வரைகிற மாதிரி வரைஞ்சிடலாம். ஸோ இது 6 இருக்குது, சென்டர் வந்து 3. ஷோல்டர் பாயிண்ட் வந்து 1/2 இன்ச் போயிடும்.
இப்போ நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இந்த ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டு தானா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கே ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1/2 inch கீழே விட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம அதை விட்டுட்டு இப்போ இந்த வளைவிலையே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7.25க்கு அடுத்த ஒரு புள்ளியில் நிற்குது. ஸோ 7.25 இருக்குது. நமக்கு வர வேண்டியது வந்து ஆர்ம் ஹோலில் பாதி வந்து எவ்வளவு 14, 14ல் பாதி 7. நமக்கு 7 வரணும். எக்ஸ்ட்ரா 1/4 inch கூட இருக்குது. ஸோ 1/4 inch கூட இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது நமக்கு. ஒரு வேளை இந்த 1/4 inch கூட இருக்கிறதுக்கு பதிலாக 7 வர வேண்டிய இடத்துல இப்போ 7.25 வந்துருக்கு. ஸோ அது கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வேளை 8 தாண்டிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது இப்போ நமக்கு வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படி தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி திருப்பி ஒரு 1/2 inch மேலே இப்படி ஒரு புள்ளி வச்சு திருப்பி ஒரு லைன் வரைஞ்சி திருப்பி ஆர்ம் ஹோல் வரையணும். ஆர்ம் ஹோல் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு அந்த கூடி இருக்கக்கூடிய அந்த 1 inch வந்து குறைஞ்சிரும். இப்போ நமக்கு கூடி இருக்குங்கிறதுனால நம்ம மேலே வரைஞ்சி அதை குறைச்சோம். இதே இது ரொம்ப குறைஞ்சிட்டு 7 வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு 6 தான் வருது, 7 வராமல் 6 தான் வந்திருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்னா 1/2 inch கீழே புள்ளி வைக்கணும். 1/2 inch கீழே புள்ளி வச்சு திருப்பி ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம திருப்பி இந்த லைன் இந்த சர்க்கிள்லாம் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு வந்து கூடிரும். கூடி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வைக்கணும், குறைஞ்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே வைக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம வந்து கட் பண்ணும்போதே நம்ம இது செக் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி இந்த இஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் பொறுத்தளவு இல்லாமல் இருக்கும். பேக் ஆர்ம் ஹோல் பொறுத்தளவு உங்களுக்கு 2 தான். என்ன பண்ணணும்னா, நம்மளோட மார்பு பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து நீங்கள் வந்து ஸ்மால் சைஸ் அப்படின்னா 1 inch, மீடியம்னா 3/4 inch, லார்ஜ்னா 1/2 inch இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டு அதை டச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கர்வ் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா போயிடும், ஆர்ம் ஹோல் சுருக்கம் போயிடும். இது ஒன்று தான் பேக்கு. ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு என்ன வரும் அப்படின்னா, நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலிருந்து ஒரு 1/2 inch வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இப்போ இந்த லைனோடவே சேம் அதே லைனோடவே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வந்து இந்த பக்கமாக ஒரு 1/2 inch எடுத்துகிட்டு திருப்பி ஷோல்டர் லைன்லேருந்து இந்த கர்வ் கொடுத்து இங்கே ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ என்னென்னா இப்போ திருப்பி நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரியே 1/2 inch விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பொறுத்தளவு நம்ம வந்து ஃபுல் அளவுமே எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து 7 வர வேண்டிய இடத்துல ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா 8 வந்திருக்கு. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து 7 வரணும், ஆனால் நமக்கு 8 வந்திருக்கு. நமக்கு இதில் 1 inch எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ இது பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஆர்ம் ஹோல் சைடு வந்து டாட் பிடிப்போம். ஆர்ம் ஹோல் டாட் வந்து நமக்கு இந்த பக்கம் வரும்போது இந்த சைடு ஒரு 1/4 inch போயிடும், இந்த சைடு ஒரு 1/4 inch போயிடும். அப்போ டோட்டலாக வந்து இந்த சைட் 1/4 inch, இந்த சைட் 1/4 inchங்கும் போது 1/2 inch வந்து இதில் உங்களுக்கு போயிடும். அப்போ நமக்கு வந்து 7.5 inch இருக்கும். ஸோ அப்போ இது வந்து கரெக்டான அளவு தான். ஒரு 1/4 inch கூட இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு கரெக்டான அளவில் தான் இருக்குது. இந்த டாட் பிடிப்போம், திருப்பி அதுக்கு ஷேப் கொடுப்போங்கும்போது சரியாக வரும். ஒரு வேளை 1 inch தாண்டி 1.5 inch 2 inch உங்களுக்கு கூட வருது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்னால், இந்த பேக் ஆர்ம் ஹோலுக்கு நான் சொன்ன மாதிரியே தான் கூட வந்துச்சுன்னா ஆர்ம் ஹோலுக்கு உள்பக்கமாக புள்ளி வச்சு நம்ம திருப்பி வந்து ஆர்ம் ஹோலை ட்ரா பண்ணணும். அதே இது குறைய வந்துச்சுன்னா ஆர்ம் ஹோலுக்கு வெளிப்பக்கமாக புள்ளி வச்சு நம்ம வந்து திருப்பி வந்து அந்த ஆர்ம் ஹோலை வந்து ட்ரா பண்ண வேண்டியது வரும். ஸோ நம்ம இதை வந்து நீங்கள் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை சுடிதாராக இருக்கட்டும், நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் வரைஞ்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீசெக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது, குறைய இருக்கா இல்லை கூட இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம திருப்பி வந்து அதை சரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும், அது சரியாகவும் வராது. ஆனால் நம்ம இதை செஞ்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மூலமா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவில் ஆம்ஹோல் கட்டிங் டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய சிம்பிள் மெத்தட்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் நீங்கள் இந்த ஆம்ரவுண்ட் மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஈஸியாக நீங்கள் வந்து ஆம்ஹோல் வந்து வரைஞ்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.